நேபாள விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஷௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் திடீரென விபத்திற்குள்ளானது. போக்ரா நோக்கி புறப்பட்ட இந்த விமானத்தில் விமான ஊழியர்கள் உட்பட 19 பேர் இருந்தனர். ஓடுதளத்தில் சென்றபோதே கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஓடுபாதையில் சறுக்கி விபத்திற்குள்ளானது. கீழே விழுந்த விமானம் தீப்பற்றி எரிய துவங்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. விபத்து நடந்த இடத்தில் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதற்கட்டமாக தீயணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர். பொதுமக்கள் அவ்விடத்தை நெருங்காமல் இருக்க பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உடல்கள் மிக மோசமாக கருகிய நிலையில் இருப்பதால் அவற்றை விமானத்தின் நொறுங்கிய பாகங்களில் இருந்து தனியாக பிரித்தெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விமானத்தை இயக்கிய பைலட் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் விபத்திற்குள்ளான போது விமானம் வெடித்து சிதறும் பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.